ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்கேபி ட்ரெண்டிங். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பீச் ஸ்டைலில் எப்படி கிரில்டு கார்ன், சுட்ட கார்ன் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு கார்னை நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே வந்துட்டு கோகோனட் ஆயில் இருக்குல்ல, அதை கொஞ்சம் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் வேணுன்னா நீங்கள் அதையும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நான் வந்து கோகோனட் ஆயில் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அப்ளை பண்ணிவிட்டு கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கு மேலே வந்து இந்த கிரில்டு இது வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை வெறுமாவே கூட நீங்கள் அதை அப்படியே சுட்டு எடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் வந்துட்டு அந்த கார்னை வந்துட்டு லைட்டாக இப்படி திருப்பி சுட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃப்ளேம் வச்சிடாதீங்க, நல்லா மீடியமாக வச்சு நீங்கள் பொறுமையாக சுட்டு எடுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ அந்த வெடிக்கிற சத்தம் கேட்கும். அது வேறு ஒன்றும் இல்லை, அந்த கார்ன் வந்து வெடிக்குது. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்ன் வந்து நல்லா ரெடி ஆகிட்டே இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி திருப்பி நீங்கள் வந்துட்டு அந்த கார்னை நல்லா சுட்டு எடுக்கணும். இது ரொம்ப ஈஸி ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக ஜூஸியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம கார்ன் வந்து நல்லா சுட்டாக எடுத்தாச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எல்லா பக்கமுமே நல்லா சுட்டுருச்சு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ கொஞ்சம் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு தேவையான அளவு லெமன் ஜூஸ், புளிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட உடனே ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். நீங்கள் தேவைன்னா அதில் கொஞ்சம் கோகோனட் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சுட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கார்னை எடுத்துக்கோங்க. அந்த கார்ன் மேலே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா லைட்டாக கோகோனட் ஆயில் இல்லைன்னா பட்டர், நான் கோகோனட் ஆயில் தான் அப்ளை பண்ணுறேன். ஏன்னா நம்ம இதை அப்ளை பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டு போட்டால் நல்லா அதில் வந்துட்டு போயிட்டு நல்லா அதில் சேர்ந்துரும், அதுக்காக தான். ஸோ நல்லா அதில் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை எடுத்துகிட்டு அந்த கார்ன் மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நான் அதை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கார்ன் மேலே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இதே மாதிரி எல்லா பக்கமும் சுற்றி நல்லா அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இது உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அந்த பேஸ்ட்டை நல்லா அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா அடுப்பை பற்ற வச்சு இப்போ நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த கார்ன் எடுத்து நல்லா இப்படி சுட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரொம்ப சுட வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதை சுட்டு எடுத்துருக்கிறதுனால ரொம்ப சுட வேண்டாம். ஒரு செகண்ட் நம்ம சும்மா இப்படி நெருப்பில் இப்படி காமிச்சு எடுத்தோம்னா போதும். ஸோ அந்த கார்ன் மேலேருந்து கீழே வரைக்கும் நல்லா சுற்றி அது நல்லா நீங்கள் திருப்பி காமிச்சு எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த பீச் ஸ்டைலில் கிரில்டு கார்ன் செம்மையாக சூப்பராக ரெடி ஆகிடும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார்ன் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, நிஜமாவே ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு, ஜூஸியாக இருந்துச்சு. நீங்கள் அந்த கார்னை வேக வச்சு சாப்பிட்றத விட இப்படி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப உங்களோட நல்ல வீடியோவோட மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.